ஒரு ரூல் சிபிஎஃப்சி ரூல் ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, படத்துடைய எல்லா சர்டிஃபிகேட் சான்றிதழ் உங்க கைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்துடைய ரிலீஸ் டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். அதுதான் பேசிக் ரூல். எந்த ப்ரொடியூசர் அந்த ரூல் ஃபாலோ பண்றாங்க சொல்லுங்க? அப்போ ரிலீஸ் நேரத்துல வந்து எங்களுக்கு சிபிஎஃப்சி வரல, ரிவைசிங் கமிட்டிக்கு போச்சு, எதுக்கு இதுதான் காரணம் அதுதான் காரணம் சொல்லிட்டு இருக்கிறது. சிம்பிள் ரூல். உங்களுடைய படம் நீங்க ரிலீஸ் பண்றீங்கன்னா, இது நான் நடிகர் மேல தவறுன்னு நான் சொல்ல மாட்டேன், நான் ப்ரொடியூசர் சொல்றேன். ஒரு ப்ரொடியூசருங்கிறது முறையில நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் ரூலே உங்களுக்கு சான்றிதழ் வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க படத்தை டேட்டே அனௌன்ஸ் பண்ணணும். ஆனா நீங்க ஏன் அதை வராமலேயே நீங்க டேட் அனௌன்ஸ் பண்ணிடுறீங்க? அப்புறம் நீங்க சிபிஎஃப்சி ப்ளேம் பண்ணாதீங்க. கிறிஸ்மஸ் இருந்தது, நியூ இயர் இருந்தது, எல்லாமே கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருக்கு. 24 மணி நேரம் உங்களுக்கு வந்து எல்லா வேலையை விட்டுட்டு அவங்க வேலையை செஞ்சுட்டே இருக்கணுமா? படம் ரிலீஸ் ஆகல, நான் வந்து ஒரு விஜய் ரசிகையா சொல்லும் போது வருத்தம் தான். என் குழந்தை வந்து ஒரு மிகப்பெரிய விஜய் ஃபேனு, அது எல்லாருக்கும் தெரியும். அவளுடைய உலகமே பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் விஜயும் மணிரத்னம் சாரும், இதுதான் அவளுடைய உலகமே அவ நினைச்சிட்டு இருக்கா. அப்படி இருக்கும்போது விஜய் சார் படம் வரலன்னா அவ ரொம்ப வருத்தப்பட்டா. ஒரு ஃபேனா நானும் வருத்தப்பட்டேன். ஆனா ரூல்ஸ் ஆர் ரூல்ஸ். முதல்ல அந்த ரூல் ஃபாலோ பண்ணிட்டோம்னா இந்த பிரச்சனைகள் வராது. இது ஜனநாயகத்துக்கு மட்டுமல்ல, இது வந்து எல்லா படத்துக்கும் நான் சொல்றேன்.